வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். தாயாரை விற்கலாமா? வயதாகிவிட்டால் தாயாரை விற்கலாமா அப்படின்னு மகாபெரியவா தரிசனத்துக்கு வந்தவா எல்லாத்தையும் கேட்குறார். அவர் ஏன் அப்படி கேட்டார் அப்படின்றத பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாள் தரிசனத்திற்கு வந்தவர்களிடமெல்லாம் தாயாரை விற்கலாமா, வயதாகிவிட்டால் தாயாரை விற்கலாமா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் மகாபெரியவா. தொண்டர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தாயாரை, அதுவும் வயதான தாயாரை ஏன் விற்கணும்? விற்றாலும் யார் வாங்குவார்கள்? தாயாரை விற்றதாக கேள்விப்பட்டதே இல்லையே. தாயாரை விற்கக்கூடாது என்று எல்லோரும் ஒருமுகமாக கூறினார்கள். அப்படி ஒரு அநியாயம் நம்ம தேசத்தில் நடந்துட்டுருக்கு. எந்த மாநிலத்தில்? ஹிமாச்சல் பிரதேசமா இல்லை அருணாச்சல பிரதேசமா? நம்ம தமிழ்நாட்டில் தான். தினமும் 100 கணக்கில் விற்பனை ஆறுது. வாங்குறவன் எங்கேயோ கொண்டு போய் விடுறான். மகாபெரியவா இவ்வளவு வருத்தப்பட்டு பேசியதை ஆண்டாண்டு காலமாக உடனிருந்து பணி செய்யும் சீடர்கள் கூட இதுவரையும் கேட்டதில்லை. கோமாதா கோமாதான்னு பூஜை செய்கிறோம், குளிப்பாட்டுறோம், குங்குமம் வைக்கிறோம், பால் கலந்து காஃபி சாப்பிட்றோம், ஈஸ்வரன் கோயிலுக்கு கூட கொடுக்கறதில்ல. ஆனால் வயசாகி போய் பால் மரத்து போச்சுன்னா வீட்டில் வச்சுக்கிறது இல்லையே. கசாப்பு கடைக்காரங்கிட்ட வித்துடுறோம். அநியாயம். சகல தேவதா ஸ்வரூபமான பசுவை இப்படி கொன்னா பகவான் எப்படி நம்ம ரட்சிப்பார்? வசதிப்பட்டவெல்லாம் கோசால வச்சு வயதான பசுக்களை சம்ரட்சிக்கணும். பசுக்கிட்டேருந்து கிடைக்கிற 5 பொருட்கள் பஞ்சகவ்யம் ஈஸ்வர பூஜைக்கு தேவையானவை. பசுக்களிடம் எல்லையில்லாத பாசம் மகாபெரியவாளுக்கு. அவற்றை கண்டால் கோகுலத்து கண்ணனாகவே மாறிவிடுவார்கள் மகாபெரியவா. அன்பும் சாந்தமும் நிறைந்த தோற்றத்தோடு நிற்கும் ஒரு பசுவை பார்த்தால் பெற்ற தாயை பார்ப்பது போன்ற உணர்ச்சி அனைவருக்கும் தோன்றும் என்று மகாபெரியவா கூறியுள்ளார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.